அப்பனே பிள்ளையாரப்பா இன்றைய நாள் பொழுது நல்லதா அமையட்டுமா. ரோஹரா 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 ரோஹரா. அம்மா தங்கம்மா தங்கம்மா அந்த வாசலை கொண்டு வாம்மா. கொண்டு வா. ஓமான லேட்டா போச்சு, விடிய போகுது, வேலைக்கு வா. ஆக்களை ஒன்பதே போட்டு வரணும் அப்பா. விடிய போகுது, சூரியன் உதிக்க போகுது. அதுக்கிடையில கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஐயோ கடவுளே. அரோகரா அரோகரா சரி நெஞ்ச உங்களுக்கு நல்ல பால் தேத்தனி சூப்பரா இருக்கு. தப்பண்டு உடனே கொடுக்குறாது பாரு. வேலைக்கு வானே தங்கம்மா இல்ல வா. அரோகரா பும்பும் தங்கம்மா பால் டீயனே. தங்கம்மா தங்கம்மா அப்பா. ஐயோ தங்கம்மா கொண்டு வாமா, கொண்டு வா. அப்போ அந்த தேத்தனியை கொண்டு வா. அதே கேளாதப்பா. நன்னே தன்னே செல்ல போட்டு அப்பாடா. அந்த இதை கட்டி வை, நாளை இப்படியே போடும். ஒரே போட்டா மாட்டு போட்டுருவாங்க. சரியோ? இதை கட்டி வை. இதுதானே எல்லாத்தையும் கட்டு, நாங்கள் வாரோம். சூப்பர். பாலை விட்ட நீ என்னது? இந்த மாட்டையும் குப்பை போட்டுருவானு. நான் தூக்கி பார்த்துட்டு கீழே போட்டேன். 5 கிலோமீட்டர் தோடி தேடி குப்பையை போட்டு கொண்டிருக்கிறேன். நான் தூக்கி திறந்து பார்த்துட்டு கீழே போட்டேன். துறந்து என்ன கிடக்குன்னு பார்க்கணும். மௌனா பீஸா இருக்கிறான். நான் புட்டு மாம்பழம் சாப்பிடுறாள். ஓ என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன பிரச்சனை? குப்பை போட்டு கிடக்கு வீட்டு வாசல்ல. குப்பை போட்டா தெரியல. குப்பை போட்டு கிடக்கு. நீ காய்க்கான நான் ஜோக்கிங் வந்து ஒன்றிருந்தேனா இவர் லைட்டா குப்பை போட்டாவ. அப்ப என்ன கண்டுட்டு உண்டை விட்டு முன்னால குப்பை போடுறேன். ரோட் இல்ல என்ன ஒரு அறிவு பண்ணாம உங்க வீட்டுக்கு முன்னாடி வர்றேன்னா உள்ளுக்குள்ள போடுறேன். வெளியில வந்து போடுறேன். உள்ளுக்கு என்ன வந்து சத்தியமா வெளியே கிடந்து எப்படி திறந்து வந்துட்டு போட்டேன். கலோரி பேர்ன் ஆகி கொண்டிருக்குது. நான் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். நீங்க உங்களோட பிரச்சனை முடிச்சு கொள்ளுங்க. இவரெல்லாம் குப்பை போட்டார். நான் பார்த்தேன் நேரம் கண்ட சாட்சி. தம்பி நான் பாக்கிறேன். அரே மண்டே கொண்டு இல்ல வீட்டு வாசல் வந்து போடுறேன். நான் பாரன் கிடக்குது குப்பை. நான் பொய்யா சொல்றேன் உங்களுக்கு. இல்லாட்டி நீ குழம்ப மாட்டேன். என்ன நானே குழம்புறேன். எங்க ஏரியாக்குள்ள யார் அப்படி குப்பை போடுறேன்? நான் ஒரு பெரிய அண்ணன் கக்கூசுக்கு போய் பார்த்தா பரவாயில்ல. யாரு பீஸா பிடிக்கலாம் போய் பார்க்காத. அதை விட இது சிம்பிள் வடிவா கண்டுபிடிக்கலாம். நான் போலீஸ்ல போய் ஆளை பிடிக்க விட மாட்டேன். போலீஸுக்கு போறேன். போலீஸுக்கு போனா அவங்க அங்கெல்லாம் லஞ்சம் எல்லாம் கேட்பேன். அதெல்லாம் கொடுக்க போலீஸ்க்கெல்லாம் ஆட்டுல யாரா ரோட பண்ண பார்த்தா தெரிஞ்சிடும். குப்பையாக போடும். இல்ல அதுவும் தேவையில்லை. நீங்க போலீஸுக்கு போவாங்க.
பொலிசுக்கு போனா உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்கள்ட்ட காசா புடுங்கி போடுவாங்க. நீங்க காசு போனாலும் பரவாயில்ல, நான் கோர்ட்ஸுக்கு ஆளே ஏத்த விட மாட்டேன் தெரியுமா? சும்மா இது நான் இந்த பிரச்சனை நான் தீர்த்து தாரேன். நீ ஒன்றும் யோசிக்காத. எங்க ஏரியால என்ன ஒரு பெரிய மனுஷன், நீ ஒரு பெரிய மனுஷன் நம்பி நீ ஒன்றும் யோசிக்காதப்பா. நீ குழம்புற, நீ கொஞ்சம் இது ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல்ல என்ன பார்ப்போம். அது சரி, இதுல போட்டது உனக்கும் சின்ன பிள்ளைல இருக்கு, எனக்கு சின்ன பிள்ளை எல்லாருக்கும். அதான் யோசிக்காம என்ன சமூகமாடா எங்க சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்குது, எதை நோக்கி போகுது? சரியான ஒரு கேரக்டர் பிடிச்ச சமூகமா கிடக்கு. இது செய்த சரியான கூட நீ உடனே போகாத. நான் எல்லாம் பார்த்துக்கொள்றேன். நான் போன மாட்டேன். நான் போய் முறைப்பாடு உண்டு. எங்க முறைப்பாடு போலீஸுக்கு போக மாட்டேன். உங்க விசிலையும் போட்டு அந்த சுகாதார பிரிவிட நான் சொல்றேன். உண்ட விட எந்த வீடு மாதிரி தான். நீ ஒன்றும் யோசிக்காத. சரியோ நீ யோசிக்காத. நான் எல்லாம் பாக்குறேன். பாப்போம் மேரண்டு பாப்போம். ஆளை புட்டிக்கணும் இருக்கா, ஆளை நான் பாக்குறேன். நானும் பாங்க வெளியே போறேன் சொல்லி விடுறீங்களா? சரி சரி. இந்த சனியான தெரியல, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க தான் போகணும். போடுறோம் ஆள் பார்க்குறேன். நாளைக்கு யாரை கூப்ப போடுறேன். அப்பனே முருகா கடவுளே. தங்கம்மா அந்த பாசல கொண்டு வாங்கம்மா. அன்றைக்கு முடிய போது வேலைக்கு கொண்டு வாங்கோ. வாசல்லையே? சரி சரி சரி, நான் எடுக்கிறேன். இன்றைக்கும் அதே பைதான் என்ன? என்னடா இது கோதாரி இன்றைக்குங்கிறாக்குது. அறுதல் சிக் இங்க வேற இன்றைக்குங்கிறாக்கண்ணா குப்பை. என்ன சனிய சரி வராது. சுந்தரமண்ணை அடிக்கதான் சரி போனோம். உங்களுக்கு சுந்தர நம்பர் இருக்கு. 5 கிலோமீட்டர் அங்கால இருக்கிற டெய்லி விடியதால ஓடுறேன். ஒவ்வொரு நாளும் ஒரே சட்டையோட ஓடிக்கொண்டிருக்கேன். சட்டையை மாத்திட்டாச்சு. இதை நான் போட்டு உடனே குளிச்சு போட்டு தோய போட்டு காய போடுவேன். மறுபடியும் 6 மணிக்கு கழிச்சு அப்படியே போட்டுட்டு ஓடிச்சிருக்கேன். சரியா இது இருக்கு தெரியுமா கம்யூனிட்டி? நாங்க ஜோக்கர்ஸ் உங்களுக்கு குரூப் எல்லாம் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப். சுந்தரமண்ணா நாள் இருக்கிறோம். சுந்தரமண்ண என்ன இங்க வாண்ண. இவர் என்ன பெரிய ஆளு உங்களோட ஊர்ல? ஒவ்வொரு நாளும் கூட ஊர் தலைவர். என்னடா விடிய ஒவ்வொரு நாளும் விடிய கதையில என்ன வேற ரெண்டைக்கும் கிடக்கணும் குப்பை. குப்பை இன்றைக்கு போட்டுருக்காங்க. ஓ ஐயோ என்னடா கேட்டு பிரச்சனையா கிடக்கு. நடுவணும் யாரும் இந்த விளையாட்டு காட்டுறாங்களா? யாரா இருக்கும் போலீஸுக்கு போகாம விட்டேன். இப்பவும் போலீஸுக்கு போயிடும். இல்ல போலீஸுக்கு போவோம். நீ சும்மா போலீஸுக்கு தேவையில்லை. போலீஸ் ஒன்றும் தேவையில்லை. நீங்க ஒரு கடிதம் எழுதிதாங்க. இப்ப நான் ஜாகிங்ல போவேன். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் 8 மணி ஆகும். அவன் வீட்டுக்காக பேசாம இருக்க. நீ எங்க உண்ட வீடு? நீ பேச வாங்கலாமா? நான் உடுவில்ல இருந்து வா. உடுவில்ல இருந்தியோட இஞ்சவா அது நான் பார்க்க உனக்கு அதான் சொன்னான். எங்கிட்ட சமுதாயம் திருந்தாது. அது பார்த்து நானும் அண்டே போய் எல்லா இடம் பேசி போட்டு வந்தேன். சமுதாயம் சரியான மோசம். நான் ஒன்று சொல்றேன். என்ன குப்பை போடுற ஒரு சாபம் இருக்கு. அடிவன் ஒரு சாபம். சரியா? இப்ப இது பீஸாவும் கேசினா சாப்பிட்டு இருக்கு. அவனுக்கு 4 நாள் தொடர்ச்சியா வைத்தா போகும். சும்மா ஏன் அவங்க சாப்பிட்டவங்க போட்டு குப்பை போடுறவங்க சொல்றேன்னு தெரியாம விடாட்டுமா. நீ ஏன் திருப்பி பண்றேன்? ஐயோ அது சரி, அவன் சாப்பிட்டான் போட்டுட்டான் விடு. இதோட முடிஞ்சு இல்ல அது ஒரு குற்றம். அது குற்றம். சரி சரி தப்பு பண்ணி அது சரி வந்து இழுத்து பிச்சு பம்பஸ்ல போட்டுருக்கான். இல்ல இல்ல அதுல வேற வேற செய்வோம். என்ன என்ன போலீஸுக்கு போன நீ நான் ஊருக்குள்ள தலைவன் இருக்கிறேன். நீ சொல்லு ஒரு மரியாதை வேணும். என்ன இடத்துல நான் ஒரு மரியாதை வச்சிருக்கேன். இவரை சொல்லுங்க. ஒன்றுமே யோசிக்காத. நான் பாக்குறேன். நீ வந்து நான் அது இந்த மாதிரி நான் போலீஸுக்கு நான் போறேன். நீ ஒண்ணு போவா. நீங்க போய் நான் போறேன்.
போறேன் டா. நான் போறேன் அண்ணா இங்க நீங்க என்ன நிலைமையில தெரியும் நாங்க எங்கட ஊர் தலைவரை வந்து நாங்க நம்புறோம் நாங்க அது இருக்கும் அது எனக்கு நீ ஏன்டாப்பா சும்மா மாஸ் பிஜிஎம் போட்டு இன்னொரு விஷயம் காட்ட போறேன் என்னத உங்களுக்கு இல்லை எவனுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ்லி எனக்கும் காட்டுறாப்ப எனக்கும் காட்டு இப்போ நான் ஓடி வாரேன் சரியோ ஓடி வந்து நான் நிக்கிறேன் இந்த வீட்டு வாசல் பாருவா அடுத்த தலைமுறை மண்ணாங்கட்டியா கிட்டிக்குனாக்கு போடுவா உங்களோட ஊர் தலைவர் இருக்குல்ல ஏன் சரம் கட்டிக்கிறீங்க ஏன் சரம் கட்டிக்கிறீங்க ஏன் சரம் கட்டிக்கிறீங்க அது என்ன சமுதாயம் கெட்டு போய் கிடக்கு அடுத்த தலைமுறை எப்படித்தான் அடுத்த தலைமுறை இந்த தலைமுறை நான் அதை எந்த சொன்னான் வளர்ந்து வர தலைமுறைகள் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் ஒரு அறிவுரையாப்பா அறிவுரைக்கே நான் போடேன் என்ன அவன் பக்கத்து ஊர்காரன் எங்கட ஊர் தலைவர் என்ன ஊர் என்ன தலைவர்